அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது புல்லட் அரசியல் நிகழ்ச்சியினூடாக. இன்றைய தினம் புல்லட் அரசியல் நிகழ்ச்சியினூடாக நாம் குச்சவெளி பிரதேச முன்னாள் பிரதேச தவிசாளரும் கிழக்கு மாகாண பணியகத்தின் முன்பள்ளி பணியகத்தின் திருவண்ணாமலை மாவட்ட பணிப்பாளரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உயர்பீட உறுப்பினரும் தற்போதைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் குச்சவெளி பிரதேச சபைக்குட்பட்ட புல்மோட்டை வட்டாரத்தில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ஆதம்பாவா தௌஃபிக் ஆசிரியர் அவர்களை நாம் புல்லட் அரசியல் நிகழ்ச்சியினூடாக களம் காணுவதற்காக வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய இந்த புல்லட் அரசியல் நிகழ்ச்சியின் ஊடாக நாம் ஆசிரியர் ஆதம்பாவா தௌஃபிக் அவர்களிடம், நீங்கள் இந்த அரசியலுக்கு முதலாக வருவதற்கு அல்லது முதலாக களமிறங்கிய காலப்பகுதி என்னவாக இருந்தது? நான் 1988ஆம் ஆண்டு முஸ்லிம் காங்கிரசின் வருகையுடன் நான் அரசியல் பயணத்தை ஆரம்பித்தேன். 1994ஆம் ஆண்டு குச்சவெளி பிரதேச சபையின் வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டேன். அத்தேர்தலில் நான் 2ஆம் இடத்தில் வாக்குகளை பெற்றிருந்தேன். இந்த போதிலும் எனது உதவி தவிசாளர் பதவியினை நான் வேறொருவருக்கு வழங்கிவிட்டு சகோதரர் ஐனியப்பிள்ளை நீங்கள் 1988ஆம் ஆண்டு களமிறங்கியிருக்கிறீர்கள். இந்த அரசியல் பயணத்திலே நீங்கள் கால் பதிப்பதற்கு உங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்த காரணிகள் என்ன? உண்மையிலே அன்றைய காலத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் வரவானது முஸ்லிம்களின் ஒரு குரலாகவே இருந்தது. அன்று முஸ்லிம்கள் இழைக்கப்பட்ட அநீதிகள் வெளிக்கொணர்வதற்கும் அந்த முஸ்லிம்களின் உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுவதற்கும் ஒரு சக்தியாக அந்த முஸ்லிம் காங்கிரஸ் செயற்பட்டது. முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் மருத்துவ அமைச்சர் அஸ்ரப் அவர்கள் செயற்பாடு முஸ்லிம்கள் ஒவ்வொருவரையும் இவ்வாறு அரசியல் பக்கம், அதாவது முஸ்லிம்களின் உரிமைக்காக போராடக்கூடியதாகவே அன்று உருவாக்கியது. அந்த தான் நான் முஸ்லிம் அந்த அரசியல் ஈடுபட பிரச்சனைகளை கையாளுகின்ற விதம் உங்களை கவர்ந்தது. நிச்சயமாக. அதனால்தான் நீங்கள் இந்த அரசியல் பயணத்தில் நீங்கள் உள்வாங்கப்பட்டீர்கள் அல்லது இணைந்து கொண்டேன். ஏன் அவருடைய அந்த சர்வதேச ரீதியான தேசிய ரீதியான பிரச்சனைகளின் கையாடல்கள், அதே போன்று நீங்கள் பிரதேச மட்டத்தில் அவ்வாறான பிரச்சனைகளை கையாண்டீர்கள்? நிச்சயமாக. இந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட அந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் நாம் முன்னின்றோம். முஸ்லிம்களின் பிரச்சனை எழும்போது அந்த பிரச்சனைகளை நாங்கள் அன்றைய எமது தலைமைகளுக்கு நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம். உடனுக்குடன் அந்த செய்தியை நாங்கள் அறிவிக்கக்கூடியதாகவும் செயற்பாட்டாகவும் இருந்தோம். நீங்கள் அரசியல் பயணத்திலே முதலாவதாக முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியிலே தான் களமிறங்கி இருக்கின்றீர்கள். அதாவது எனது ஆரம்பகால அரசியல் செயற்பாட்டை அதில் ஆரம்பித்த போதிலும் நான் ஒரு தேர்தல் ஒன்றில் போட்டியிட்டது என்பது ஐக்கிய தேசிய கட்சி. ஏன் உங்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியிலே உங்களுக்கு அவ்வாறான சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை அவர்? அவ்வாறல்ல. அந்த காலகட்டத்தில் அதாவது முஸ்லிம் காங்கிரஸில் நான் ஒரு அதி தீவிரவாத செயற்பாட்டில் இருந்த காரணத்தினால் எனக்கு அன்றைய அரசாங்கத்தின் தரப்பினால் பல அழுத்தங்கள் ஏற்பட்டது. அந்த நிலையிலே தான் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு வேட்பாளர் போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. நான் கேட்பது, உங்களுக்கு நீங்கள் அதி தீவிர போராளியாக முஸ்லிம் காங்கிரஸில் பயணித்த போதும் உங்களுக்கு ஒரு தேர்தலிலே களமிறங்குவதற்கு சந்தர்ப்பத்தை அன்றிருந்த மருகும் எம்எச்எம் அஸ்ரப் அவர்கள் உங்களுக்கு வழங்காததன் காரணம் என்ன? உண்மையிலே முஸ்லிம் காங்கிரஸ் எங்களுக்கு அவ்வாறு அணிதலைத்ததோ அல்லது எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்று கூற முடியாது. காரணம் என்னால் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிலைமை, அதாவது எமக்கு அன்றைய ஆளும் தரப்பினால் ஏற்படுத்தப்பட்ட இம்சைகளும் கொடுமைகளும் எம்மை அவர்களுடன் விரும்பாலுமோ சென்று இணைய வேண்டிய நிலை ஒன்று ஏற்படுத்தியது. அதன் அந்த அவ்வாறு நிலையில் தான் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்டேன். ஐக்கிய தேசிய கட்சி அன்று ஆளும் தரப்பாக இருந்தது. நிச்சயமா. அன்று இருந்த ஜனாதிபதி பிரதமர் யாராக இருந்தார்? அன்று ஜனாதிபதியாக பிரேமதாஸ் அவர் இருந்த காலம். நாங்கள் தேர்தல் கேட்ட காலமானது டிபி விஜயதுங்க அவர்கள் ஜனாதிபதி இருந்த காலம். டிபி விஜயதுங்க. நீங்கள் அன்று களமிறங்கிய சந்தர்ப்பம் மாகாண சபையாக இருந்ததா, பிரதேச சபையா? பிரதேச சபையா இருந்தது. பிரதேச சபையில நீங்க களமிறங்கிய முதல் தடவையிலேயே வெற்றியீட்டி பிரதேச சபை உறுப்பினராக சென்றீர்களா? நிச்சயமா. சென்ற பொழுது உங்களுக்கு
தவிசாளர் பதவி வகித்தீர்களா அல்லது சாதாரண ஒரு மெம்பராக இருந்துவிட்டு? நான் உதவி தவிசாளர் பதவி வகிக்கக்கூடிய வாக்குகளை பெற்றும் 2ஆம் நிலை வாக்குகளை பெற்றும் அன்றைய நிலையில் நான் அந்த பதவியினை அதாவது உதவி தவிசாளர் பதவியினை இந்த பிரதேசத்தை சேர்ந்த சகோதரர் ஐனிப்பிள்ளை அமீன் என்பவருக்கு நான் விட்டுக் கொடுத்தேன். விட்டுக் கொடுத்து நான் சாதாரண உறுப்பினராக செயல்பட்டேன். நீங்கள் கூறுவது ஐனிப்பிள்ளை அமீன் என்பவர் தற்போதைய முன்னாள் குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் முபாரக் அவர்களுடைய சகோதரர் 4ஆம் முறை அல்லவா? அன்று ஐனிப்பிள்ளை முபாரக் அவர்கள் இந்த அரசியல் களத்திலே களமிறங்கவில்லையா? இல்லையா, அவர் அப்போது சிறுவராக இருந்தார். அவருடைய சகோதரர் தான் இந்த அரசியல் பயணத்திலே களமிறங்கியிருந்தார். அப்போதோ அந்த குச்சவெளி பிரதேச சபையை எந்த கட்சி கைப்பற்றியிருந்தார்? ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சியில் தான் நீங்கள் குறிப்பிட்ட ஐனிப்பிள்ளை அமீன் அவர்கள் போட்டியிட்டாரா? போட்டியிட்டு தான் நீங்கள் உதவி தவிசாளரை அவருக்கு வழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது? அதாவது அந்த காலகட்டத்தில் நான் ஆசிரியர் கடமையாற்றிக் கொண்டிருந்தேன். அன்றைய அதாவது 2007ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் பிரதேச சபை சட்டத்தின்படி ஆசிரியராக இருப்பவர் முழு கால அதாவது சம்பளமற்ற விடுமுறை நிற்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. ஒன்று. இரண்டாவது, எமது கட்சி அதாவது அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டுக்கு எனது விட்டுக் கொடுப்பு தேவையா இருந்தது. அதே போன்று அன்றைய ஜனாதிபதியாக இருந்த திரு மேதகு டிபி விஜயதுங்க அவர்கள் கூட அந்த அதாவது இந்த பதவியினை அவருக்கு விட்டுக் கொடுத்தால் இந்த கட்சி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த உதவி தவிசாளராகத்தான் ஐனிப்பிள்ளை அமீன் அவர்கள் இருந்தார்கள். தவிசாளராக யார் காணப்பட்டது? தவிசாளராக இருந்தது மருமம் ALM இஷாக் என்பது, அதாவது நிப்ராஸ் லோயர் தந்தை ALM இஷாக் என்பவர். அவர் எந்த கட்சியில் ஐக்கிய தேசிய கட்சி. எல்லோருமே ஐக்கிய தேசிய கட்சியில் தான் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றினார்கள். குச்சவெளி பிரதேச சபை ஆட்சியை கைப்பற்றினார். அந்த காலகட்டத்திலே உங்களுடைய கட்சி ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகள் குச்சவெளி பிரதேச சபையிலே எவ்வாறு காணப்பட்டது? உண்மையிலே 1994ஆம் ஆண்டு என்பது குச்சவெளி பிரதேச சபையின் முதலாவது தேர்தல் வரலாறு. அந்த தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களால் 1 வருடமும் 6 மாத காலமே பிரதேச சபையை கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அரச நிர்வாகங்களும் ஏனைய நிர்வாகங்களும் இந்த பிரதேச சபைக்கு எதிரான சதிகளிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, உள்ளாட்சி மன்றம் சம்பந்தமான போதிய அறிவின்மை ஒரு காரணமாக இருந்தது. வேட்பாளருக்கு மட்டுமல்ல, அந்த வழிநடத்தி சென்றவருக்கு. அதனால்தான் அந்த பிரதேச சபை 1 வருடம் 6 மாத காலத்திலும் பண்ணப்பட்டது. அன்று நான் நினைக்கின்றேன் தொகுதி வாரியாக இல்ல, இது வீதாசார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருந்தது. தற்போதுதான் வட்டாரத்தில் பிரிக்கப்படலாம். நான் நினைக்கிறேன் மைத்திரி அவருடைய காலத்தில் வட்டாரம் ஏற்படுத்தப்பட்டது இல்லையா? ஆம். நீங்கள் அதற்கு பிற்பாடு, அது ஆரம்ப காலம், உங்களுடைய அரசியல் ஆரம்ப பயணம், ஆரம்ப காலம் அது. தற்போது நீங்கள் அதற்கு பிற்பாடு ஐனிப்பிள்ளை முபாரக் அவர்கள் தவிசாளராக இருந்த காலகட்டம் அல்லது அவர் அரசியல் பயணத்திலே பயணிக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு சமமாக அல்லது அவர்களுக்கு போட்டியாக போட்டியிட்டு எத்தனை தடவைகள் நீங்கள் தோல்வியை தழுவியிருந்தீர்கள்? நான் சுருக்கமாக சொல்ல போனால், நான் எனது அதாவது தேர்தல் வரலாற்றில் அதாவது குச்சவெளி பிரதேச சபைக்காக நான் போட்டியிட்ட எந்த சந்தர்ப்பங்களில் நான் தோல்வியை தழுவியதில்லை. ஏனென்றால் நான் முதலாவது 1994ஆம் ஆண்டு பிரதேச சபை போட்டியிட்டு நான் 2வது விருப்பாக பெற்றவர்களாக வந்து, அதே போன்று 2006ஆம் ஆண்டு குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளர் வேட்பாளராக போட்டியிட்டு ஐக்கிய தேசிய கட்சியில் நான் தவிசாளராக வந்தேன். அதன் பிற்பாடு நான் 2010ஆம் ஆண்டு மீண்டும் குச்சவெளி பிரதேச சபைக்காக நான் போட்டி 2வது விருப்ப வாக்களை பெற்று உதவி தவிசாளராக வந்தேன். 2010ஆம் ஆண்டு அல்லவா உதவி தவிசாளராக வந்தீர்கள். நீங்கள் 2006ஆம் ஆண்டு தவிசாளராக இருந்த பொழுது, அதாவது அன்று பிரதேச சபையிலே உங்களுக்கு பரிபூரண ஆதரவை வழங்கி தவிசாளராக ஆக்கிய பொழுது நீங்கள் இந்த பிரதேச மட்டத்திலே செய்த சேவைகள் எவ்வாறாக காணப்பட்டது? அதாவது நான் பிரதேச சபையின் தவிசாளர் என்பது திருமால்புரம் முதல் தென்மரவாடி வரையான தமிழ் முஸ்லிம் கிராமங்களுக்கு நான் தவிசாளராக செயல்பட்டேன்.
அந்த அந்த காலகட்டத்தில் பிரதேச ரீதியான செயற்பாடுகளுக்கு அங்கு இடம் இருக்கவில்லை. ஏனென்றால் புதிதாக உருவாக்கப்பட்ட புதிதாக முறையில் அந்த சேவைகளை செய்து வந்தேன். அதாவது உதாரணமாக சொல்ல போனால் தென்னை மலவாடி என்ற ஒரு தமிழ் முஸ்லீம் மக்களின் வாக்குகளாலேயே நான் குச்சவெளி பிரதேசத்தின் தவிர அந்த காலத்தில் தெரிவு செய்யப்பட்டேன். அந்த ரீதியில் எனது சேவை கூட நான் தமிழ் முஸ்லீம் மக்களுக்குரிய ஒரு பொதுவான தவிசார்பாக செயல்பட்டேன். உதாரணம் சொல்ல போனால் தென்னை மலவாடி என்ற கிராமம் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதி இந்த பிரதேசத்தில் வெளியேற்றப்பட்டது. மீண்டும் அந்த கிராமத்தை மேல்குடியேற்றம் செய்வதற்கு என்னாலான பாரிய முயற்சிக்கு அந்த கிராமத்தை குடியேற்றினேன். அதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இந்த செயல்பாடு முஸ்லீம் சமூகத்துக்கானதாகவோ அல்லது புல்மோட்டைக்கானதாகவோ நான் செயல்படுவதை முழு பிரதேசத்துக்குமான தவிசாராக செயல்பட்டேன். பிரதேச ரீதியாக நான் கூறப்போனால் புல்மோட்டைக்கு தான் செய்ததுன்னு சொல்ல போனால் புல்மோட்டை பிரதேச பாரிய அபிவிருத்தி நான் செய்திருக்கிறேன். நிலையான அபிவிருத்திகள், அந்த நிலையான அபிவிருத்தி இன்று கூட பெயர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக கூறப்போனால் புல்மோட்டை பொது நூலகம் என்னுடைய காலத்தில் நகிரகிர நவோதய திட்டத்திற்கால் முதல் நான் முன்மொழியப்பட்ட திட்டம் என்னால் உருவாக்கப்பட்டது. நீங்க இந்த சேவைகள் 2006ஆம் ஆண்டு தவிசாளராக இருக்கின்ற பொழுதோ எந்த கட்சி சார்பாக இருக்கிறது? நான் அந்த 2006ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அன்று ஐக்கிய தேசிய கட்சியில் தலைவராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க. தொடருங்க. அந்த சேவைகளாக குறிப்பிட்டு சொல்ல போனா புல்மோட்டை பிரதான நூலகத்தை இந்த பிரதேசத்தில் உருவாக்கினேன். கல்வியை நான் மேலும் என்பதற்காக நான் இந்த நூலகத்தை உருவாக்கி பல அபிவிருத்திகள் அந்த நூலகத்தினூடாக செய்தேன். மாணவர்கள் கல்விக்கு தேவையான நிறைய புத்தகங்கள் இந்த பிரதேசத்தை நூலகத்தை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நான் கல்விக்கு வலியுறுத்தேன். அதே போன்று எமது புல்மோட்டை தற்போதைய மத்திய கல்லூரியானது 1000 பாடசாலை திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு அந்த பாடசாலை 1AP பாடசாலை தரமையுயர்த்தப்படும். அவ்வாறு தரமையுயர்த்தப்பட வேண்டுமா இருந்தால் பிரைமரி பிரைமரி செக்ஷன்ஸ் அந்த பாடசாலையை விட்டு வேறு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நேரத்தில் எமக்கான புதிய பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த ரீதியிலாம் குச்சவெளி பிரதேச சபைக்கு சொந்தமான இறைச்சி மருவம், அதாவது மாடுகள் கொள்கலம் இருந்தது. அந்த மருவம் இருந்த இடத்தில் தான் நான் சலாமியா பாடசாலை உருவாக்கினேன். அதே போன்று இந்த பிரதேசத்துல அந்த பாடசாலை 1000 பாடசாலை திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்படுவதா இருந்தால் அதற்கான ஒரு தனியான விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்க வேண்டும். அதனை கூறுவது 1000 பாடசாலை திட்டம் எனப்படுவது இசுரு பாடசாலையில் 1000 பாடசாலை திட்டம். அதுக்கு பின்னர் இசுரு பாடசாலை திட்டம் ஒன்று வந்தது. அது எத்தனையாம் ஆண்டு? அது பிற்பாடு அடுத்த ஸ்கீம் இசுரு பாடசாலை. அதுக்கு முன்னதான் 1000 பாடசாலை. அவ்வாறு அந்த 1000 பாடசாலை திட்டம் உருவாக்குற நேரத்துல அந்த அதாவது பிரைமரி செக்ஷன்ஸ் வேற ஸ்கூல் வேற இடத்துக்கு கொண்டு போகணும் என்ற இதில் நான் சலாமியா பாடசாலை உருவாக்கினோம். அதுக்கு அடுத்த மாட்ட அடிப்படை நிபந்தனைகள் ஒன்றும் அந்த பாடசாலை நாங்கள் அன்வார்ந்து மதரசாவுக்கு பக்கத்தில் உள்ள காணியினை அன்றைய அமைச்சர் ரிசார்ட் பதுவின் அவர்கள் அந்த பிரதேச பாடசாலைக்கு அந்த இடத்தை பெற்றிருந்தார். அதே போன்று பீலி வணிகம், நிரந்தரமான பீலி வணிகம் என்ற பிரதேசம் அமைய வேண்டியது. காரணம் என்னவென்றால், மழை காலத்தில் தமிழ் பிரதேசங்களில் இருந்து வருகின்ற நீர் வந்து முஸ்லீம் பிரதேசங்களுக்கு வர நேரத்துல ஒரு இனமுறைகளோடு ஏற்பட வாய்ப்பு இருந்தது. ஆகவே அந்த பிரதேசத்திலிருந்து நாங்கள் நிலையான ஒரு வடிகான் திட்டத்தை உருவாக்கி அந்த வடிகான் ஊடாக நீரினை கொண்டு நான் கடல் வரைக்கும் செல்வதற்கான நிலையான ஒரு வேலை திட்டத்தை முன்கொண்டு சென்றோம். அதே போன்று அமைத்தோம். நீங்கள் இவ்வளவு நேரம் கூறி வந்த சேவைகள் அனைத்தும் நான் நினைக்கின்றேன் நீங்கள் தென்னமரவாடியிலிருந்து நிலாவளி வரைக்கும் குச்சவெளி பிரதேச சபை, இந்த பிரதேச சபைக்குள்ளே பல கிராமங்கள் இருக்கின்றன. நீங்கள் கூறிய சேவைகள் அனைத்துமே புல்மோட்டையை மையமாக வைத்துத்தான் நடைபெற்றிருக்கிறது. நான் கேட்கின்றேன், நீங்கள் உங்களுடைய எதிர்கால அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் புல்மோட்டையை மாத்திரம் உங்களுடைய வாக்கு வங்கி உள்ள வட்டாரத்தை மாத்திரம் மையப்படுத்தி சேவைகளை மேற்கொண்டீர்களா? அல்ல, அதை நான் இப்ப புல்மோட்டை பிரதேசத்தில் செய்யப்பட்ட சேவைகளை தான் நான் கூறி வந்தேன். அது இன்னும் பல சேவைகளுக்கு நம்ம உதாரணமா நிரந்தரமான தபால் அமைத்துக் கொடுத்த பிரதேசத்துல, அதே போன்று ஏபிசிக்கு தேவையான பாடசாலை செய்து கொடுத்த சேவைகள் நல்ல சேவைகள். புல்மோட்டை பிரதேசத்துக்கான நிரந்தரமான குடிநீர் திட்டத்தை அமைத்துக் கொடுத்து அது கூட இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான். அதே தவிர நான் பிரதேசத்துக்கு வெளியில, அதாவது புல்மோட்டைக்கு வெளியில, அதாவது இந்த பிரதேச மக்கள் அனைவரும் நீதிமன்ற சேவைக்காக திருவண்ணாமலைக்கும் கெபிடிகொள்ளாய்க்கு சென்று வந்த வரலாறு இருந்து வந்தது. அதனை நான் மாற்றி புல்மோட்டைக்கான போலீஸ் நிர்வாகத்தை திருவண்ணாமலையுடன் இணைத்து, அதே போன்று புல்மோட்டைக்கான நீதிமன்றத்தினையும் நாங்கள் குச்சவெளியை கொண்டு வந்த
மிக பிரதானமான ஒரு சேவை. அந்த சேவையை ஏற்படுத்துவதனால இந்த பிச்சுவெளி பிரதேச மக்கள், புல்மோட்டை பிரதேச மக்கள், அதுபோல நிலாவணி இளையகண்டி போன்ற பிரதேச மக்கள் அனைவரும் இந்த தமது நீதிமன்ற தேவை இலகுவாக முடிப்பதற்கான வாய்ப்பு இந்த குச்சவெளியில் அந்த 2006 நீங்கள் தவிசாளராக இருக்கின்ற பொழுது குச்சவெளி பிரதேச சபைக்குள் நீங்கள் நீதிமன்றம் ஒன்றை கொண்டிருக்க நிச்சயமா அப்படியா? இதற்கு உரிமை கோருவதற்கு வேற எந்த வேட்பாளர்களும் வரமாட்டாங்க, யாராலும் வர முடியாது. அன்று அந்த நீதிமன்றம் திறந்து வைத்த அன்று எனது சேவையை கௌரவித்து மாவட்ட நீதிபதியாக இருந்த அப்துல் மனாப் அவர்கள், ஜட்ஜி அவர்கள் எனக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவித்தார்கள். இன்று கூட அந்த அதுக்குரிய ஆதாரங்கள் கைவசம் ஆதாரங்கள் காணப்படும். தேவை ஏற்பாடின் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் அந்த ஆதாரங்களை நாங்கள் மற்றும் ஒரு வேட்பாளர்களை நேர்காணுகின்ற பொழுது, உரிமை கோருகின்ற பொழுது இப்படியான சேவைகளுக்கு நீங்கள் அந்த நேரத்திலே எங்களுக்கு இவ்வாறான ஆதாரங்களை வழங்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே அடுத்தது நீங்கள் அந்த இசுறு பாடசாலை அந்த விடயம் கூறிய பொழுதுதான் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. உங்கள் மீது மக்கள் நீங்கள் உண்மையிலேயே இவ்வளவு நேரம் எங்களிடம் கூறிய சேவைகள் மிக மகத்தான சேவைகள். உண்மையிலேயே அது மருவும் எம்எச்எம் அஸ்ரப் அவர்கள் இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல இந்த கிழக்கிற்கு பல நிதர்சனமான சேவைகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே தோரணையிலே சில சேவைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வட்டாரத்தில் செய்தாலும் கூட, ஆனால் உண்மையிலே நிதர்சனமான நிலையான சேவைகள் அது. உண்மையிலே அவ்வாறான சேவைகள் அமையப்பெற வேண்டும். இருந்தாலும் கூட நீங்கள் கூறியிருந்தீர்கள் இசுறு பாடசாலை சம்பந்தமாக ஒரு விடயத்தை நான் கேட்க வேண்டும். மக்கள் மத்தியிலே இதே பிரதேச உங்களுடைய தவிசாளர் போஸ்ட் கீழே இருக்கின்ற உங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த அதே குச்சவெளி பிரதேசத்திலே மக்கள் இப்பொழுதும் அப்பொழுதும் எப்பொழுதும் அங்கலாய்க்கின்ற ஒரு விடயம்தான் 2006 என்று நினைக்கின்றேன் வந்த நவோதய பாடசாலை அல்லது இசுறு பாடசாலை. வந்த பாடசாலையை இங்கால உங்களுடைய வாக்கு வங்கி உள்ள இடத்திற்கு கொண்டு வந்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நீங்க எதை தெரிவிக்க விரும்பின அந்த மக்களுக்கு? நிச்சயமாக இது அது ஒரு தப்பான ஒரு கருத்து. காரணம் என்னவென்றால், ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு பாடசாலை என்ற திட்டமே அந்த 1000 பாடசாலை திட்டம். அந்த ரீதியில மாகாண கல்வி அமைச்சின் ஊடாகவும் அதாவது வலய கல்வி பணிப்பாளர் ஊடாகவும் சிபார்சு செய்யப்பட்டு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்படுகின்றது. மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடாகவே கல்வி அமைச்சின் இந்த பாடசாலை முன்மொழியப்படுகின்றது. அவ்வாறு முன்மொழியப்படும் போது அங்கு பல்வேறு வகையான கிரைட்டீரியா, பாடசாலை, நகரப்புறத்தில் உள்ள தூரம், பாடசாலையும் அதே போல ஃபீடிங் ஸ்கூல்ஸ், அதாவது அந்த பிரதேசத்தில் உள்ள ஏனைய பாடசாலைகள், எத்தனை பாடசாலைகள் அந்த பிரதேசத்தில் இந்த பாடசாலை தரமுயர்த்தப்படுவதால் பயன்பெறும் என்ற ஒரு நிபந்தனை கூட இருந்தது. அந்த ரீதியில புல்மோட்டையில் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 பாடசாலைகள் இந்த எமது பாடசாலை தரமுயர்த்தப்படும் போது அங்கிருந்து 6 பாடசாலையோட மாணவர்கள் இந்த பாடசாலை வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதில் மிக முக்கியமாக கருத்து கொள்ளப்படுகின்றது. அதே போன்று மாணவர்கள் எண்ணிக்கை போல பல்வேறு விடயங்களை கருத்தில் கொண்டே அந்த பாடசாலை புல்மோட்டை மத்திய மகாவித்தியாலயம் தெரிவு செய்யப்பட்டது. அதே நேரம் பாடசாலை தெரிவின் போது புல்மோட்டை மகாவித்தியாலயம், குச்சவெளி அல்நூரியா வித்தியாலயம், அதே போன்று அல்பத்தா போன்ற பாடசாலைகள் ஒவ்வொரு பிரதேசத்தில் உள்ள பாடசாலை அபிவிருத்தி சங்கங்களாலும் அந்த பிரதேசத்தில் உள்ள அரசியல் தலைமைகளாலும் முன்மொழியப்பட்டதும், அதாவது அவர்களது தேவையும் அதாவது அந்த பாடசாலை உள்வாங்க வேண்டும் என்று வேண்டுகோள்கள் பல இருந்தது. இருந்த போதிலும் இந்த பாடசாலை அந்த உள்ள திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டதுக்கான மூல காரணம் அத்தனை கிரைட்டீரியா, அத்தனை நிபந்தனைகளையும் இந்த பாடசாலை பூர்ணப்படுத்தியிருந்ததுனாலே இந்த பாடசாலைக்கு அந்த திட்டம் கிடைத்ததை தவிர வேற பாடசாலைக்கு கிடைக்க இருந்த சந்தர்ப்பம் ஒன்றை இல்லாதொழித்து இந்த பாடசாலைக்கு கொண்டு வந்தோம் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று. நீங்கள் தகுதி உள்ள பாடசாலைக்கு அந்த பாடசாலை அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் வந்ததாக கூறியிருந்தீர்கள். நீங்கள் தவிசாளராக இருந்த காலப்பகுதியில் ஒன்று இசுறு பாடசாலை, இன்னும் ஒரு அன்று வந்த 2006 நீங்க தவிசாளராக இருந்த பொழுது வந்த பாடசாலை 1000 பாடசாலை திட்டம். அதற்கு பிற்பாடு ஒரு தடவை நீங்கள் இருக்கின்ற பொழுது இசுறு பாடசாலை என்ற பெயரிலே ஒரு பாடசாலை, அது எங்கட காலத்தில் இல்லை. அதாவது இசுறு பாடசாலை திட்டம் வந்தது. அது யாருடைய காலத்தில்? அது கோட்டாபய ராஜபக்சவோட காலத்துல. அது ஜெனரல் அரசாங்கம். தவிசாளராக இல்ல, அந்த காலத்துல நான் இருக்கல. தவிசாளராக யார் இருந்தது அந்த டைம்ல?
தற்போதைய முன்னாள் தவிசாளர் முபாரக் இருந்த காலம் அது. அவர் இருந்த காலப்பகுதியில் தான் முதல் காலப்பகுதியில் இந்த இசுறு பாடசாலை வந்திருக்கிறது. இசுறு பாடசாலை நான் ஏன் இந்த கேள்வி கேட்கின்றேன் என்றால், நீங்கள் 1000 பாடசாலை திட்டத்தை நீங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு இங்கால கொண்டதாக கூறியிருந்தீர்கள். அதனோட சம்மந்தப்படுத்திய மக்கள் தெளிவின்மை காரணமாக மீண்டும் அந்த பாடசாலையை இங்காலேயே கொண்டதாக உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். அதை தெளிவுபடுத்துவதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்த பாடசாலை நிபந்தனை அடிப்படையில் கொண்டீர்கள், அது ஒரு புறம், அதை தெளிவுபடுத்தி விட்டீர்கள். இரண்டாவதாக ஐனிய பிள்ளை முபாரக் அவர்கள் முன்னாள் தவிசாளர் இருக்கின்ற பொழுது வந்த பாடசாலை எப்படி இங்கு வந்தது அல்லது என்ன காரணத்துக்காக வந்தது? ஏனென்றால் நீங்கள் இந்த கல்வித்துறையில மிகவும் மேலோங்கி அது சம்பந்தமாக நீங்கள் ஈடுபாட்டில் இருப்பதன் காரணமாக நான் இந்த வினாவை உங்களிடம் தொடர்கின்றேன். அதாவது நீங்க கூறுவது போன்று இசுறு பாடசாலை திட்டம் அல்ல, தேசிய பாடசாலை திட்டம் என்ற ஒன்றுதான் வந்தது. தேசிய பாடசாலை திட்டம் என்று வந்தது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இருந்த காலத்தான் தேசிய பாடசாலை திட்டம் உள்வாங்கப்பட்டது. அவ்வாறு தேசிய பாடசாலை திட்டம் என்று உள்வாங்கப்பட்டது எமது கட்சிக்குட்பட்ட விடயமாக இருக்கவில்லை, ஒன்று எமது விடயமாக இருக்கவில்லை. அதே நேரம் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை எதுவுமே இன்று தேசிய பாடசாலைகளா இல்லை. முதலாவது விடயம் அது ஒரு பேருக்குத்தான் தேசிய பாடசாலை போர்டில் போட்டார்களே தவிர அவர்கள் உரிய அனுமதிகளை பெற்று அந்த உரிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அவைகளை பெற்று அந்த உரிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை அதாவது கெசட் பண்ணி செய்து அந்த பாடசாலைகளை 1000 பாடசாலை அதாவது தேசிய பாடசாலைகளாக நடைமுறைப்படுத்தவில்லை. அது ஒரு போலியான திட்டம் என்றே கூற வேண்டும். அது தவிர இந்த பாடசாலை அதாவது 1000 பாடசாலை திட்டத்தில் உள்வாங்கப்பட்ட பாடசாலை ஒன்று மத்திய மகா வித்தியாலயமாக அதாவது 1AB பாடசாலை தரமையற்ற பாடசாலை ஒன்று மீண்டும் தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்துவதற்கு போதுமான ஏதுகள் இருக்கின்றது. ஆனால் அது உண்மையிலே நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த பாடசாலை ஏற்கனவே 1000 பாடசாலை திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு 1AB தர பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டதினால் மீண்டும் ஒரு திட்டம் வரும்போது கூட அந்த பாடசாலையை அது ஆட்டோமேட்டிக்கலி தெரிவு செய்யப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆனால் அந்த திட்டமானது ஃபெயிலியர், அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை பல்வேறு காரணங்களினால. ஆகவே அந்த திட்டமானது யாராவது திட்டமிட்டு இங்க கொண்டு வந்து எங்கேயிருந்து வர இருந்து தட்டி பறிச்சு கொண்டு வந்தது ஒரு விளங்காத கதை. உண்மையிலேயே அனைத்து வேட்பாளர்களும் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் குச்சவெளி பிரதேச சபை வரலாற்றிலே பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய அண்டை ஊரான புல்மொட்டையை சேர்ந்தவர்களுக்கு தவிசாளர் பதவியை அவர்கள் என்ன சொல்வது ஒரு 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 நட்பு ரீதியாக வழங்கி வருவதை பார்க்கின்றோம், அதற்கு ஆதரவு வழங்கி வருவதை பார்க்கிறோம். அந்த ரீதியிலே மக்கள் மத்தியிலே கருத்தாளர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் காணப்படுகிறது. தவிசாளராக வருபவர்கள், நாங்கள் ஆதரவளித்து தவிசாளராக வருபவர்கள் குச்சவெளி பிரதேச சபைக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களையும் ஊர்களையும் சமமாக பார்ப்பதில்லை. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் காணப்படுகிறது. எதிர்காலத்திலே நீங்கள் ஒரு தவிசாளராக இறைவன் நாடி வந்தால் இந்த குற்றச்சாட்டுக்களை எவ்வாறு நிவர்த்தி செய்ய போகின்றீர்கள்? அதாவது உதாரணமாக ஹாஸ்பிட்டல் தரம் உயர்த்துகின்ற விடயத்திலும் மக்கள் மத்தியிலே பல கருத்தாடல்கள் காணப்படுகின்றது. இந்த விடயத்திலும் ஊர்கள் சென்டராக குச்சவெளி பிரதேச ஹாஸ்பிட்டல் காணப்படுகின்ற பொழுது, உதாரணமாக தரம் உயர்த்தப்பட்ட புல்மோட்டையில் உள்ள ஹாஸ்பிட்டலாக இருக்கின்றது வையுங்கள், நிலாவலி அங்கால இக்பால் நகர் இறகண்டி புல்மோட்டை எல்லாத்துக்கும் ஒரு சென்டராக குச்சவெளி ஹாஸ்பிட்டல் காணப்படுகிறது. மக்களின் கருத்தாளர்களை கூறுகின்றேன் காணப்படுகிறது. அங்கு ஒரு பேஷண்டை மேலதிக சிகிச்சைக்காக கொண்டு வருவதென்றால் தரம் உயர்த்தப்பட்ட புல்மோட்டை கொண்டு மீண்டும் அங்கிருந்து திருவண்ணாமலை ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்வதா என்ற கருத்தாளர்கள் எல்லாம் காணப்படுகிறது. இது சம்பந்தமாக என்ன கூறுகிறீர்கள்? எனது அதாவது நான் தலை சார்ந்த காலப்பகுதியில் எனது சேவையானது அதாவது வெறுமனே புல்மோட்டையை மையப்படுத்திய சேவையாக இருக்கவில்லை. அதுல முக்கியமான குறைபாடு என்றால் இன்று எமது பிரதேச மக்கள் கூறுகின்றார்கள் நான் தவிசாக இருந்தபோது இந்த பிரதேசத்தில் சேவை செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் அன்றைய காலகட்டம் எவ்வாறு இருந்தது என்றால் புல்மோட்டை பிரதேசத்துக்கு வருவதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று அதிகாரிகளோ அரசு சார்பு நிறுவனங்கள் வர வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அவ்வாறு இருந்த காலத்தில் தான் இந்த பிரதேச முடியுமான சேவையெல்லாம் செய்திருந்தேன்.
அதே போன்று இதர பிரதேசங்களிலும் உதாரணமாக இறக்கு கண்டிப்பாக நீங்க சென்று கேட்டால் தெரியும் அந்த பிரதேச மக்கள்கிட்ட. அந்த பிரதேசத்தில் உள்ள அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த கிரவல் வீதிகள் யாவும் எனது காலகட்டத்திலேயே கல்லிட்டு தாரிடப்பட்ட வீதிகளா மாற்றப்பட்டன. அதே போன்று வீரஞ்சோலை வீதி எனது காலப்பகுதியிலே அந்த வீதி வந்து தார் வீதியா மாற்றப்பட்டது. அதே போன்று நிலாவளி பாதையில், இக்பாநகர் பாதையில், கோபாலபுர பாதையில், அது மட்டுமில்ல ஜெய்கா பிரதேசத்துல அதாவது மிக்சி சிமெண்ட் கம்பெனியால கட்டப்பட்ட வீட்டு திட்டங்கள் எனது கட்டப்பட்ட வீடு. இந்த போதிலும் அதுல சரியான விதத்துல பங்கீடுகள் வழங்கப்படவில்லை என்று புறப்பட்ட வரலாறு இருக்கின்றது. அதே போன்று சலப்பியாற்று பாதையில் நிறைய பிரதேசங்கள்ல இந்த போது எமது மக்களுக்கு சரியான வகையில் காணி பங்கிடப்படவில்லை என்ற விஷயத்துல நான் பல அதிகாரிகள் பல சந்தர்ப்பங்கள் எதிர்த்து வரலாறு இருக்கின்றது. இந்த பிரதேச மக்களுக்காக தவிர புல்மோட்டை மக்களுக்காக அல்ல பொதுவாக. அதே போன்று இந்த சேவையானது நீங்க கூறிய விஷயம், அதாவது வைத்தியசாலை விஷயத்துக்கு வருகிறது. வைத்தியசாலை என்பது வைத்தியசாலையின் தரமையத்தில் என்பது அந்த பிரதேசத்தில் அந்த வைத்தியசாலையில வருகின்ற நோயாளர் எண்ணிக்கை, அதாவது களத்தில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர் எண்ணிக்கை, அதாவது ஓபிடி அதாவது வெளிநோயாளர் பிரிவில் மருந்தெடுக்கின்ற நோயாளர் எண்ணிக்கை மற்றும் பிரதேச அதாவது அந்த பிரதேசத்தில் உள்ள மிக அண்டிய பெரிய வைத்தியசாலை எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றோ அந்த தூரம், அதே போன்று மக்கள் சனத்தொகை, அதே போன்று இந்த வைத்தியசாலையின் ஊடாக பிரயோசனப்படுகின்ற மக்கள் தொகை எத்தனை வீதம், எத்தனை பிரதேச மக்கள். உதாரணம் புல்மோட்டை வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் இந்த வைத்தியசாலையானது கொக்குலை அதாவது வட மாநிலத்துல கொக்குலை பிரதேச மக்களுக்கும் சேவையாற்றுகின்றது. அதே போன்று வட மத்திய மாநிலத்தில் உள்ள அதாவது சிங்கப்பூர் மக்களுக்கும் சேவையாற்றுகின்றது. அதே போன்று கொக்குலை பிரதேசத்துக்கு ஹாஸ்பிட்டல் இல்ல அந்த அங்க உள்ள மக்கள் இங்கே சேவைப்படுகின்றார்கள். அதே போன்று சிங்கப்பூர் பிரதேச சிங்கள மக்களுக்குரிய சேவை இந்த பிரதேசம். அதே போன்று ஜெயந்திய 6ஆம் கட்ட 7ஆம் கட்ட பகுதியில் உள்ள மக்களும் இந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலை தான் பிரயோசனப்படுது. அதே போன்று திரியா மக்களோடு இந்த பிரதேச மக்கள் வைத்தியசாலை தான் பிரயோசனப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த வைத்தியசாலையினூடாக பிரயோசனப்படுகின்ற நோயாளர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம். அதனால இந்த வைத்தியசாலை தலைமையகத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று திரியாய்க்கென கவர்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலை தனியாக கட்டி கொடுத்திருக்கின்றார். அது இயங்க நிலையில் இல்லையா? தற்போது இந்த வைத்தியசாலை உள்ள வைத்தியர்களே அங்கு சென்று தலைமையாற்றுகிறார்கள் தற்காலிகமாக. அது காரணம் என்னவென்றால் அங்குள்ள நோயாளர் எண்ணிக்கை நாளாந்து நோயாளர் எண்ணிக்கை ஓபிடியில மருந்துக்கு நோயாளர் எண்ணிக்கை மிக குறைவா இருக்கிறது காரணம். இப்ப இந்த பிரதேசத்துல அதாவது இந்த பிரதேசம் ஒரு வர்த்தக மையமா இருப்பதால அந்த பிரதேச மக்கள் எல்லாம் இங்கே உள்ள ஒரு தேவையை நிறுத்த வரும்போது வைத்தியசாலை தேவைக்கு வரும்போது ஏனேதாவது சேவைகளை செய்வதற்கு இலவா இருக்கின்றது. அந்த ரீதியில மக்கள் இங்கே இந்த பிரதேசத்தை நோக்கி வருவதனால இந்த வைத்தியசாலையின் செயல்பாடு கூட செயல்படுவதனால இந்த வைத்தியசாலை தர வேண்டும். நான் நினைக்கின்றேன் இங்குள்ளவர்கள் புல்மோட்டையை நீங்கள் சொல்லுகின்ற அங்கல சிங்கள பிரதேசங்களோடு இணைத்து ஒரு நகரம் அல்லது வேற ஊராக அமைப்பதற்கு இங்குள்ளவர்கள் முயற்சிக்கின்றார்களா அல்லது அங்கால அன்றாபுர அங்கால அரசியல்வாதிகள் முயற்சிக்கின்றார்களா? அந்த கருத்தாடல்கள் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இல்லை, அது தவறானது. அது என்ன, அதாவது இந்த பிரதேசமானது காலகட்டத்தில் அதாவது புல்மோட்டை பிரதேச நிர்வாகமானது அந்த மாவட்டத்தில் இணைக்கப்பட்டது. அதாவது இந்த நிர்வாகமானது புல்மோட்டை பிரதேச நிர்வாகம் பயங்கரவாத காலகட்டத்தில் தான் ஏனைய பிரதேச அந்தாபுரம் மாவட்டம் இணைக்கப்பட்டது. பயங்கரவாத செயற்பாடு ஒவ்வொன்றா முயற்சி மாவட்டம் நடத்தி விட்டோம். மீண்டும் அந்த பிரதேசத்தில் போய் இணைகிற அப்படியே அந்த கருத்தாளர்கள் இந்த அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள். கண்டிப்பா அவ்வாறு நிலைமை வராத போகிறது. அதே போன்று நான் அந்த வைத்தியசாலை கூறிய காரணம் என்றால் இந்த வைத்தியசாலையின் ஊடாக மக்கள் கூடுதலாக பயன்பெற்றதினால் அதிகூடிய களத்தில் தங்கியிருந்து மருத்துவம் சிகிச்சை பெற்றவர்களும் அதே போன்று ஓபிடியில கூடுதலாக மருத்துவ எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவ்வாறு தகவல்களை அடிப்படையாக வைத்துதான் வைத்தியசாலை தரமையிட்டப்படுது. அந்த ரீதியெல்லாம் புல்மோட்டை வைத்தியசாலை தரமையிட்டதான ஏற்று நிறைய இருந்தது. நேரத்தை கருத்தில் கொண்டு முக்கியமான ஒரு விடயத்திற்கு வருவோம். உங்கள் மீது நீங்கள் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் உப்பளம் சம்பந்தமான ஒரு விடயம் காணப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கின்றேன் புல்மோட்டையிலிருந்து நிலாவளி இக்பால் நகர் வரைக்கும் உள்ள மக்கள் தொழில் புரிந்து வந்த ஒரு இடம்தான் உப்பளம். தற்பொழுது இருக்கின்ற ரைகம் அமையப்பட்டிருக்கின்ற உப்பளம். இதிலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதிலே வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வந்திருந்தார்கள். இதனை உங்களுடைய காலப்பகுதியிலே
அந்த இறால் பண்ணையானது அதனுடைய தொழில் செய்த சிறு மீன்பிடி தொழில் மேற்கொண்டு வந்த அந்த நீரிணையானது உப்பளமாக மாற்றப்பட்டது. இது எவ்வாறு நடைபெற்றது? உங்களுடைய ஆட்சி நடந்ததன் காரணமாக இந்த கேள்வியை உங்களிடம் தொடர்கின்றேன். எவ்வாறு நடைபெற்றது? கிழக்கின் உதயம் என்ற திட்டத்தினூடாக அன்றைய அரசாங்கத்தின் பிரதமர் அமைச்சர் பெசில் ராஜபக்ச அவர்களினால் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீட்டு ஊக்குவிப்பு சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திட்டமாகவே இந்த ராயகம் உப்பளம் அங்கு கொண்டு வரப்பட்டது. அந்த உப்பள ப்ரொஜெக்ட் ஆனது கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளை இந்த பிரதேசத்திலிருந்து உப்பளத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரதேச சபை அதிகாரங்களுக்கு உட்பட்ட வகையில் அந்த காணி அதிகாரம் எதுவுமே பிரதேச சபைக்கு உட்பட்டது அல்ல. மாறாக காணி வளங்கள், காணி மீளப்பொருள் போன்ற அதிகாரங்கள் அனைத்தும் பிரதேச செயலுக்கு உட்பட்ட விடயங்களாகும். ஆகவே இந்த விடயங்களை குழப்பிக் கொண்டு மக்கள் சில அரசியல்வாதிகள் விளைத்து இது என்னுடைய காலத்தில் வழங்கப்பட்டது, என்னுடைய காலத்தில் நான் சம்பந்தப்பட்ட. நீங்கள் தவிசாளராக இருக்கின்ற பொழுது இந்த உப்பள விடயம் நடைபெறுகின்ற பொழுது பாராளுமன்ற நிறைவேற்று குழுவிலே யாரு அங்கத்துவம் வைத்திருந்தார்கள்? அன்றைய காலத்தில் கௌரவ ராவ் பக்கீம் அவர்கள் குழுக்களின் பிரதி தலைவராக இருந்தார்கள். இதா சம்பந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். MS தௌஃபீக் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அதே போன்று பிள்ளையான் அவர்கள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தார்கள். இவ்வாறானவர்கள் எல்லாம் இருக்கும்போது அடிமட்டத்தில் ஒரு அரசியலாக இருக்கின்ற என் மீது குற்றம் சுமத்துவது என்பது இது ஒரு அரசியல் காப்பனத்தி. பாராளுமன்ற அந்த நிறைவேற்று குழுவிலே உறுப்பினர்களாக இவர்கள் எல்லாம் அங்கத்துவம் வைத்த இந்த கால பகுதியில் தான் இந்த விடயம் நடந்திருக்கிறது என்றால் இது சம்பந்தமாக அவர்கள் தொடர்புபடாமல் இருந்திருக்க முடியாது. அப்படியல்ல? நிச்சயமா. அப்படியாக இருந்தால் அவர்கள் எல்லாம் இணைந்துதான் இப்படியான ஒரு வேலை திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார். நிச்சயமா நிச்சயமா. ஏனென்றால் எந்த ஒரு திட்டத்துக்குமான காணி வளங்கள் அல்லது காணி சம்பந்தமான ப்ரொபோசல்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட அதாவது அரசு நிறுவனங்கள் 21 நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டு அந்த காணி ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்படும். அதுக்கு ஒரு 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 அங்கம் தான் குச்சிவெளி பிரதேச சபை. பிரதேச சபையின் அதாவது பிரதேச சபையின் சம்மதம் என்று அல்ல, பிரதேச சபையின் ஆட்சேபனை இல்லையா இருக்கின்றதா என்ற கேள்விதான் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் அன்று ஆட்சேபனைக்கு, அதாவது இது சம்பந்தமாக பல ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட போதிலும் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களுக்கு இந்த ஆட்சேபனை பிரதேச சபையினூட மட்டுமே இந்த பிரதேச மக்களோட எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்ட இந்த போதிலும் அங்கு அனுமதி வழங்கப்பட்டது. அங்கு அனுமதி வழங்கப்பட்ட பிற்பாடே குச்சிவெளி பிரதேச சபையானது அதன் எதிர்ப்பு இல்லை என்று தெரிவித்தது தவிர பிள்ளையானவர்கள் அன்று கோட்டாபய அரசாங்க மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசாங்கத்தோடு மிக நெருங்கிய நெருக்கமான உறவு வைத்திருந்தவர். அதனால் அவர் தாரை வாத்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் தாரை வாத்து என்மீது குற்றம் சுமத்துவதானது உண்மையிலே ஒரு பிள்ளையான. உண்மையிலே நீங்கள் இப்பொழுது தந்த இந்த தெளிவை நீங்கள் உண்மையிலே இந்த பிரதேச தலைவர் தவிசாளர் என்ற வகையில் மக்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்தி அதை கேள்வி தொடுப்பது என்பது உண்மையிலே அது நாம் அதை கேள்விக்குட்படுத்துவதற்கு எதுவும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் தான் இந்த பிரதேச மக்களுடைய தலைவராக இருந்தீர்கள். அந்த வகையில் அவர்கள் மக்கள் அந்த கேள்வியை உங்களிடம் தொடுத்தார்கள். நீங்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்த ஆரம்பத்திலிருந்து கடமைப்பட்டிருந்தீர்கள். எனவே இந்த விடயத்தை இப்பொழுது தெளிவுபடுத்துவதை போன்று ஏற்கனவே நீங்கள் தெளிவுபடுத்தியிருந்தால் மக்கள் உங்களிடம் இருந்து இந்த பழிச்சொல்லை நீக்கி இருப்பார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். நேரத்தை கருத்தில் கொண்டு அடுத்த விடயத்திற்கு வருவோம். நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலிலே களமிறங்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் மக்களுக்கு, உங்களுடைய வட்டார மக்களுக்கு, நீங்கள் வாக்கு கேட்கின்ற அந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள் இறுதியா? இந்த பிரதேச நான் எனது 3ஆம் வட்டார வாக்காளர் பெருமக்களிடம் வினைவாக என்றால் நான் பிரதேச ரீதியான ஒரு செயற்பாட்டாளராகவும் பிரதேச ரீதியான அபிவிருத்தியை மையமாக கொண்டு செயற்பட்டவர்களாக ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்ட பிரதேசத்தை சேவை செய்வதனாக இருக்கிறது. இந்த காலத்தில் தற்போது இந்த முறை நான் இந்த தேர்தலில் 2ஆம் 3ஆம் வட்டாரத்தில் களமிறங்கியிருக்கின்றேன். அந்த 2ஆம் 3ஆம் வட்டாரத்தில் எனது அன்பர்கள் ஆதரவாக உறவினர்கள் நிறைய இருக்கின்றார்கள். ஆகவே நான் அந்த வட்டாரத்தில் போட்டியில தாக்கியற்றவர்கள் அல்ல. நிச்சயமாக இந்த உறவினர்கள், அதாவது எனது 4 சகோதரர்கள் இருக்கின்றார்கள், எனது இணைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், அதே போன்று இலங்கை மக்கள் காங்கிரஸ் பெருவாரிகள் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த ரீதியில் அந்த பிரதேசமாக எனக்கு சரியான களமாக நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பிரதேசம்
கடந்த 8 வருட ஆட்சி காலத்தில் இழந்தவை ஏராளம். அது கிட்டத்தட்ட 1300 காணியை மட்டும் இழந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த பிரதேசத்துல புதிதாக பல பன்சலை உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு பன்சலைக்கும் பல 100 ஏக்கர் காணிகள் இன்று அரசினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் இருந்தவர்கள் தடுத்து நிறுத்தவில்லை. அதே போன்று கடந்த அதாவது 8 வருட காலத்தில் 96 டிசிசி மீட்டிங், அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு குழு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒவ்வொரு பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டிருந்தால் இன்று 96 பிரச்சனைகள் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இன்று பாருங்கள், கல்வியில் பின்தங்கியுள்ளோம், சுகாதாரத்தில் பின்தங்கியுள்ளோம், தொழில் வாய்ப்பு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுபோல இன்னும் எத்தனையோ வகையான பிரச்சனைகள் இங்கு பூதாகரமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த கடந்த காலங்களில் வெறும் வீதி விளக்கு போடுவதும், கிரவல் ரோட்டுக்கு கிரவல் போடுவதும், திரும்ப அள்ளிக்கொண்டு செல்வதும் அல்லது இவ்வாறு சேவைகள் பெரும் சேவைகளாக காட்டப்பட்டு வந்தது தவிர இந்த பிரதேசத்துக்கான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நகரமயமாக்க திட்டமோ அல்லது இந்த பிரதேச மக்களுக்கான காணி அற்றவர்களுக்கு காணி வழங்கும் திட்டமோ அல்லது கல்வியில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக கல்வி அபிவிருத்தி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக எங்கள் அரசு நிறுவனங்கள் அத்தனையிலும் தனது அதிகாரங்கள் தலைத்தோங்க வேண்டும், தனது அதிகாரம் இழைக்க வேண்டும். பாடசாலை தனக்குரிய அதிபரிக்க வேண்டும். அந்த அதிபருக்கு தகுதி இருந்தால் என்றையோ அவர் தனது உறவினோ தனதுக்குரிய ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். அதே போன்று அது வைத்தியசாலை இருப்பவர் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு தெரிவு செய்யப்பட்டால் அவரது அந்த அரசியல்வாதிகளின் அடியார்கள் இருக்க வந்தது நிலை இருந்தது. அதே போல பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஒன்று இருந்தால் அங்க அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தையும் அந்த அரசியல்வாதிகளின் கடுபிடிகளை அங்கே நிர்வாகிகள் இருக்க வேண்டிய நிலை இருந்தது. பள்ளிவாச நிர்வாகங்கள் கூட அவ்வாறு உலமா சபைகளுக்கு கூட கட்டுப்பாட்டில் கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கலாச்சாரம் இருந்து வந்தது. நான் அதனால் கேட்கின்றேன், இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும். இந்த பிரதேசத்தினால் சுதந்திரமாக ஒவ்வொரு அரசு நிறுவனங்கள் செயல்பட போலீஸ் அதிகாரிகள் தமது கடமையை சுதந்திரமாக செய்ய வேண்டும். பாடசாலை அதிபர்கள் பாடசாலையை சுதந்திரமாக நியாயமாக கொண்டு செல்ல வேண்டும். அதே போல் பள்ளிவாச நிர்வாகத்தை பொதுமக்கள் பொறுத்த வகையில் கொண்டு செல்ல வேண்டும். அதே போன்று ஏனைய அதாவது அத்தனை நடைமுறைகளும் இந்த பிரதேசத்தில் பொருத்தமான முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாதகம் முழு அதிகாரம் செல்வா இருந்தால் அது ஒரு சர்வாதிகாரத்துக்கு வழிவரும். ஆகவே இந்த பிரதேச மக்கள் இதுல கலந்து கொண்டு ஒரு மாற்றத்தை நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். அந்த மாற்றமானது ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த ரீதியில கடந்த 2 தலைமைகள் நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு அந்த ஆதரவை வழங்கி இந்த தவிசாளர் பதவியை நீங்கள் அலங்கரித்து ஆளம் பார்க்கிறீர்கள். இம்முறை நாங்கள் வினயமாக கண்டு கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரதேசத்தில் உள்ள நீங்கள் அன்புள்ள வாக்காளர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, உலமாக்களை நீங்கள் சிந்தித்து வாக்களிப்பு மூலம் மீண்டும் ஒரு தவறை செய்து விடாதீர்கள். இந்த பிரதேசத்தில் நல்ல ஒரு தலைமை உருவாக்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு எதிர்வரும் தேர்தலில் அகில மக்கள் காங்கிரஸ் மயில் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி வர செய்வது ஊடாக நீங்கள் விரும்பும் ஒருவனாக செயற்படுகின்றேன் என்ற இந்த செய்தியை வினயமாக விரும்புகின்றேன். அதே போன்று இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்கள் மக்கள் அங்கு கொள்ள முடியும் என்றால் அகில மக்கள் காங்கிரஸ் ஆனது இந்த பிரதேசத்துல அதாவது முஸ்லீம் பிரதிநிதித்துவங்கள் இல்லாதொழிக்கப்படக்கூடாத என்ற விடயத்தில் இந்த அதாவது வேட்பாளர் நியமனம் நியாயமாக செயல்பட்டுள்ளது. அதாவது திரியாய் வட்டாரமானது கடந்த காலத்தில் எஸ்கேபி அதாவது சகோதரர் இந்தியாஸ் அவர்கள் சிறியாய் வட்டாரத்திலிருந்து ஒரு உறுப்பினர் தெரிவிக்கப்பட்டிருந்தார். அந்த காலகட்டம் அந்த நிலை இம்முறை கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் அதனை கருத்தில் கொண்டு அந்த பிரதேசத்திலிருந்து எமது அகில மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர் நான் தெரிந்து கொண்டோம். ஏனென்றால் அந்த அவ்வாறு நிறுத்துவதன் மூலம் அந்த வாக்கு சிதறடிக்கப்படுமா என்றால் கடந்த காலத்தில் அந்த பிரதேசம் இல்லா வைக்கப்பட்டது என்பதற்காக நேரத்தை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருவோம். இக்பால் பிரதேசத்திலும் அங்கு ஒரு கடந்த காலத்தில் நாங்கள் அவ்வாறு தியாகம் இருக்கிறோம். சகோதரர் அசாவுதீன் அவர்களை அகில மக்கள் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் வேட்பாளர் நியமித்த போதிலும் அந்த பிரதேசம் இல்லாமல் சென்ற இந்த சந்தர்ப்பத்தை உணர்ந்து நாங்கள் அந்த பள்ளிவாசல் அந்த பிரதேசத்தை இழந்து விடாதீர்கள், அதை ஒன்றுபட்டு சரியான முடிவு கூறினார்கள். சகோதரர் நௌசாத் அவர்களை அந்த பிரதேசத்தில் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். இவ்வாறு இந்த பிரதேசத்தில் நாங்கள் பிரதிநிதித்துவம் எமது பிரதிநிதித்துவம் இல்லாத போயிடும் கூட என்ற விடயத்தில் நாம் நிதானமாக கடந்த காலத்தில் இம்முறையை செயல்பட்டிருக்கிறோம். அதே போன்று கடந்த முறை குச்சவெளி வட்டாரத்தில் நாம் சகோதரர் சாஜித் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக எமது வேட்பாளரை நாங்கள் அங்கு
அதாவது அமைதிப்படுத்தி அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். ஏனென்றால் அந்த பிரதேசம் அடிபட்டு விடக் கூடாது என்பதுதான். இம்முறை கூட நாங்கள் அவ்வாறு செயற்பாடு செய்திருக்கிறோம். எனவே புடவை கட்டுவார் அன்பான சகோதரரை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அந்த பிரதேசத்தில் நாங்கள் அனைவரையும் ஒருமுகப்பட்டு வாக்களிப்பதன் மூலம் அந்த பிரதேசத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதே போன்று இப்பாளர் சகோதரர்களை நீங்களும் கட்சிக்கு அப்பா கடந்த காலங்களில் நீங்கள் எஸ்கேபியை சேர்ந்த ஒரு உருவாக்கிய முறை அகில மக்கள் காங்கிரஸ் சார்பாக சகோதரர் கிட்னா சகோதரர் அனுப்பியுள்ளோம். அவருக்கு உங்களது ஆதரவை வழங்கி அந்த பிரதேசத்தில் நீங்கள் ஒரு பிரதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும். அதேவிடம் எமது கட்சியுண்டாக என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் எங்கெங்கு செல்ல வேண்டும், அவை அனைத்து நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு இந்த வேலை நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதத்தை அளிக்கின்றோம். அதே மாதிரி நேற்று முன்தினம் இந்த பிரதேச கட்சியின் தேசிய தலைமை கூட இந்த விடயத்தை பொதுமக்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கூடிய காலையை நான் தெளிவுபடுத்துகின்றேன். எனவே அன்பான வாக்காளர் பெருமக்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் கடந்த 1994 ஆண்டு முதல் இன்று வரைக்கும் இருக்கின்ற அந்த தலைமைத்துவத்தினை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் அந்த தலைமைத்துவம் நாங்கள் முஸ்லீம் தலைமைத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சிதறுவோமாக இருந்தால், நாங்கள் பிரிவோமாக இருந்தால் அந்த நிலைமை மாற்றமடையும் என்பதை கூறி வைக்க விரும்புகின்றேன். இறுதியாக இந்த பிரதேச வாழ் அன்பான வாக்காளர் பெருமக்களுக்கு நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆனது ஒவ்வொரு வட்டாரத்தில் தரமான வேட்பாளரின் களமுறைத்தீர்கள். புல்மோட்டை தென்மரவாடி வட்டாரத்தில் சகோதரர் ரிசான் அப்துல் மனாப் அவர்களும் அவருடன் இணைந்து சகோதரர் பலியில் அவர்களும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் இளம் வேட்பாளர்கள். அதே போன்று புல்மோட்டை வட்டாரத்தில் என்னுடன் சக வேட்பாளராக சகோதரர் ஆசிக் நளினி அவர்களை களமிறக்கியுள்ளோம். அதே போன்று புல்மோட்டை அரபாத் வட்டாரத்தில் சகோதரர் அக்தம் அவர்களும் சகோதரர் ரம்சான் அவர்களும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று குச்சவெளி ஜாயநாத் வட்டாரத்தில் சகோதரர் ரஹ்மான் யூசுப் அவர்களும், அதே போன்று இரட்டைநட்டி வட்டாரத்தில் சகோதரர் இஸ்மாயில் சலீம் அவர்களும், அதே போன்று குச்சவெளி வட்டாரத்தில் சகோதரர் சனூபர் அவர்களும், அதே போன்று கோபாலம் நிலாவளி வட்டாரத்தில் சகோதரர் ரஃபி முபீன் அவர்களும், உப்பாலகர் வட்டாரத்தில் சகோதரர் கிட்னாஸ் அவர்களும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பான வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் இம்முறை அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு அதிகூடிய வாக்களிப்பதன் மூலம் எமது இந்த குச்சவெளி பிரதேசத்துக்கு அதிகூடிய உறுப்பினர்களை அகில மக்கள் காங்கிரசிலிருந்து தெரிவு செய்ய வேண்டும் என்ற வினயமான வேண்டுகோளை நாங்கள் இருப்பதோடு எமது சகோதரர் இஸ்மாயில் பதுப்தீன் அவர்கள் புடவைக்கட்டு சிறியாய் வட்டாரத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் நீண்ட கால அனுபவம் உறுப்பினர். ஆகவே கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் பிரதேசமானவர் அவர்களை இந்த கட்சியின் வேட்பாளர்கள் ஒருவராக இணைத்து எங்கள் அனைவரையும் மயச்சினத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் வெற்றி பெற செய்யுமாறு நிச்சயமாக வழிபடுகின்றோம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த காணொலியின் ஊடாக பல விடயங்களை அறிந்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். புரிந்து எவ்வாறு வாக்காளர்கள் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எழுச்சியின் இந்த புல்லட் அரசியல் நிகழ்ச்சியின் ஊடாக இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். இந்த காணொலியின் ஊடாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உடைய வேட்பாளர் ஆதம்பாபா தௌஃபிக் அவர்கள் எமக்காக நேரம் ஒதுக்கியதற்கு நாங்கள் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வெற்றி பெறுவதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்றும் அடுத்த வேட்பாளருடன் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் நவீத் நஜாஹி, புல்லட் நியூஸ் ஊடாக. நான் இந்த வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சந்தர்ப்பத்தை அளித்து இதன் ஊடாக இந்த பிரதேச மக்களை தெளிவுபடுத்துவது வாய்ப்பு வழங்கியது. கட்சியின் சார்பாக நாம்